வணக்கம். படித்ததில் பிடித்தது ஒரு அழகான குட்டி கதை. இதுதான் கர்மா. ஒரு கம்பெனியில் எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. மேனேஜர் கூப்பிட்டு அவருக்கு கீழே இருக்க ஆஃபீஸரை கண்ணா பின்னான்னு கத்துறாரு. ஆனால் ஆஃபீஸருக்கு தெரியுது அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு. ஒரு ஸ்டேஜில் அந்த மேனேஜர் அந்த ஆஃபீஸரை அரைஞ்சிடுறாரு. ஆஃபீஸருக்கு அப்படி ஒரு கோவம், திருப்பி அறையணும்னு கை வருது. ஆனால் வேலை போயிடுச்சுன்னா ஃபேமிலி இருக்குதே, அதை நினச்சிட்டு வெளியில் வந்துடுறாரு. மேனேஜர் ரூம்லேருந்து வீட்டுக்கு போகிறாரு. அந்த கோவத்தை தன்னுடைய மனைவியிட்ட காட்டுறாரு. கன்னத்தில் சப்புன்னு மனைவி அடிக்கிறாரு. இது என்னாகும்? அப்படியே அடுத்தடுத்த ஸ்டேஜ். மனைவி என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய மூத்த மகனை கோவம் தீர்க்க திட்டி அடித்து முடிச்சிடுறாங்க. எல்லாருக்கும் இழிச்சவாய் வீட்டில் இருக்கிற கடைக்குட்டி. அந்த மூத்த பையன் என்ன பண்ணுறான்? தன்னோட தம்பியை டக்குன்னு காதுக்கு கீழே அப்பா அழுதுகிட்டே வாசலுக்கு ஓடிடுறான். ஓடுனா வாசலில் ஒரு நாய் படுத்திருக்கு. இந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான்? போகிற போக்கில் நாயை ஒரு எத்துடுறான். அந்த நாய் ஒவ்வொன்று கத்திக்கிட்டு அப்படியே எதிரில் வந்தவரோட காலை கவ்விடுது. கடைசியாக கர்மா இந்த இடத்துல தான் நிறைவேற்றப்படுது. என்ன தெரியுமா? எதிரில் வந்து அந்த நாய்கிட்ட கடி வாங்கினர் யார் தெரியுமா? அந்த ஆஃபீஸர் தேவையில்லாமல் அரைஞ்ச அந்த மேனேஜர். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி, அடுத்தவங்கள தப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி யோசித்து செய்யுங்க. எது எப்படி இருந்தாலும் சுற்றி ஒரு நாள் நம்மக்கிட்டேயே நம்ம கர்மா திரும்ப வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் கர்மா. படித்ததில் படித்தது. நன்றி.